60 ஆண்டுகள் நடைபெற்ற பணிகளை இப்பொழுது பார்க்கும் பொழுது வித்தியாசமாக தெரியும் என்றும் கடந்த ஆட்சியில் தேங்கிய பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அருண்ராஜ், அரசின் திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை அதிகாரிகளுக்கு விளக்கும் வகையிலேயே இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார். நேர்மையான, வெளிப்படையான மற்றும் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியை வழங்குவதே தாவேக அரசின் நோக்கம் என்று கூறினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தின் நோக்கம் என்னன்னா, பல்வேறு ஒரு மாவட்டம் இருந்தால் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் வந்திருந்தாங்க. முதல்ல நம்ம அரசு, இந்த முதலமைச்சர் அவர்களின் திட்டம் என்ன, அவர்களின் நோக்கம் என்ன, அரசு துறையிலிருந்து இந்த மாதிரி செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறாங்க, அந்த விஷனை கம்யூனிகேட் பண்றதுதான் முதல்ல ஒரு நோக்கமா இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நோக்கம் ஒரு நேர்மையான, வெளிப்படையான, லஞ்சம் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரின் லட்சியம்.